சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க பணி உள்ளிட்ட தமிழகத்தின் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் 54.62% மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் டோகன் சாஹூ தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் 8,991 கோடியும் 2026-27 நிதியாண்டில் 5,660 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். 5 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக சிவபிரசாதும், சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக அபிஷேக் குப்தாவும் நியமனம். கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் தோல்வியடைந்து விட்டார். உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் JP நட்டா இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு விடுத்த அழைப்பை போராட்டக் குழுவினர் நிராகரித்துள்ளனர். ஜந்தர் மந்தருக்கு நேரில் வர வேண்டும் அல்லது ஜந்தர் மந்தர் அருகே ஒரு பொதுவான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு திமுக MP கனிமொழி ஆதரவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தும் மாணவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். பிரதமர், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய நிலையில் குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்தனர். நீட் விவகாரத்தில் மாணவர்கள் அறவழியில் போராடினால் ஆதரிப்போம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என்றும் விளக்கம் அளித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுடன் மத்திய பாஜக அரசு உரையாடலை தொடங்க ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். போராட்டம் ஒரு பதற்றமான நிலையை அடையும் வரை உங்களை காத்திருக்க வைத்தது எது என்றும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மாநிலம் பட்னாவில் பாஜக, காங்கிரஸ் இடையே கடும் மோதல். இரு தரப்பினரும் பயங்கரமாக தாக்கிக் கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்த போலீசார். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் 50 OTT தளங்களின் செயல்பாடுகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது. மக்களவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எழுத்துப்பூர்வ பதில். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அத்தியாவசிய மின் பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்ய மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மின் பொருட்கள் இருப்பை ஆய்வு செய்யவும் பராமரிப்பு பணிகளை முன்கூட்டியே முடித்து தலைமையகத்திற்கு அறிக்கை அனுப்பவும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது.
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கையாக தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் 1155 பேர் கைது, 2906 பிணையில் வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள திரையரங்கில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட்டது. ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு பெண்களுக்கு இலவச டிக்கெட்டுகளை வழங்கினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.